தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கிறிஸ்துவே, எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமனம் கொண்டெம்மை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அஃது உம் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறையவனே, படைப்புகள் அனைத்தும் உமை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே
விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். ஆண்டவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது ஆட்சி விளங்குவதாக. உம் அன்பு கூர்ந்தவர்கள் விடுதலை பெறுமாறு உமது வலக்கையால் எங்களுக்கு துணை செய்யும். என் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே. எப்ராயிம் என் தலைசீரா, யூதா என் செங்கோல். மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம். ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரண்சூழ் நகரினுள் என்னை இட்டுச் செல்பவர் யார்? ஏதோம் வரை என்னை கூட்டிச் செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து போடுவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. முன்மொழி 2. நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும், ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். சீயோனின் வெற்றி வைகரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய்.
ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நேர்மை விடுதலை என்னும் உடைகளை ஆண்டவர் எனக்கு உடுத்தினார். முன்மொழி 3. நான் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. அலைகடல் வான்முகில் மலையழகே ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைகடல் வான்முகில் மலையழகே ஆண்டவன் புகழை பாடுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. ஒளியை கோர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். ஒளியை கோர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றேன். மேகங்கள் நீர் வரும் தேரோ ஓடும் வெள்ளங்கள் உன் உறைவிடமோ. மேகங்கள் நீர் வரும் தேரோ ஓடும் வெள்ளங்கள் உன் உறைவிடமோ. உமது ஆவியை அனுப்பினார் உலகம் புத்துயிர் பெறுமே. உமது ஆவி
உள்ளங்கள் பருகிடும் நலமோ உம் கைகள் திறந்தோடும் மடையோ எம் உள்ளங்கள் பருகிடும் நலமோ உமது ஆவியை அனுப்பினார் உலகம் புத்துயிர் பெறுமே உமது ஆவியை அனுப்பினார் உலகம் புத்துயிர் பெறுமே நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். அருள்வாக்கு. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவாக்குகள் 6, 8 மற்றும் 9. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமைமிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைப்பிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. சிறு மறுமொழி. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. வேடரின் கண்ணியினின்று அவர் என்னை விடுவிப்பார். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினரால் தொடக்கம் முதல் அவர் ஒழித்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்கிறார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை எதிர்ப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும்
நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்கிறார் ஆண்டவர். மன்றாட்டுகள். நம் இதயங்களை தூய்மைப்படுத்தி தூய ஆவியாரால் அன்பில் நம்மை பலப்படுத்தும் தந்தையாகிய கடவுளிடம் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்களுக்கு அழைத்தருளும். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. பொறுமையோடு எங்கள் சோதனைகளை தாங்கிக் கொள்வோமாக. ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்களுக்கு அழைத்தருளும். இயேசுவின் வாழ்வில் நீர் எங்களுக்கு அன்பின் பாதையை காட்டியுள்ளீர். எங்கள் வாழ்வின் பெரிய சிறிய பணிகளில் இந்த பாதையை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்களுக்கு அழைத்தருளும். தன்னையே மறுக்கும் மனப்பாங்கினை எங்களுக்கு தாரும். எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு அவர்களது தேவைகளில் நாங்கள் துணை புரிய எங்களை தூண்டியருளும். ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்களுக்கு அழைத்தருளும். உம் மகனுடைய சாவிற்கு எங்கள் உடல் ஒருத்தல்களால் நாங்கள் சான்று பகர்வோமாக. ஏனெனில் கிறிஸ்துவின் திருவுடலில் எங்களை வாழ்வுக்கு கொண்டு வந்தீர். ஆண்டவரே, உமது தூய ஆவியாரை எங்களுக்கு அழைத்தருளும். நம் ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. பரிவன்புமிக்க ஆண்டவராகிய கடவுளே, புனிதர்களின் நற்செயல்களுக்கு மணிமுடியும், பாவிகள் மனம் திரும்புகின்ற பொழுது மன்னிப்பும் வழங்குகின்றீர். நாங்கள் எங்கள் குற்றங்களை பணிவுடன் ஏற்றுக்கொள்ள உம் திருமுன் வரும் இவ்வேளையில் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.